வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. 23ஆம் தேதி டெல்லியில் எடப்பாடி பழனிசாமியுடைய வழக்கறிஞர்கள் போகிறாங்க. ரெட்டலை கிடைக்குமா? அதையும் தாண்டி பிஜேபி நெருக்குகிறது. எடப்பாடி விழிப்புதுங்கி நிற்கிறாருங்கிறாங்களா, அந்த மாதிரி அதானி விஷயமாகட்டும், அம்பேத்கர் விஷயமாகட்டும், இதற்கும் அதிமுக ரியாக்ஷனே பண்ணல. 2026 நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம்னு ஒரு பக்கம் சொன்னாலும் திமுக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல வேகமாக தேய்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக. அதிமுகவை நன்கு உற்று நோக்கியவர்களுக்கு ஒன்று புரியும். எடப்பாடி பழனிசாமி கட்சி மட்டும் நம்மகிட்ட இருந்தால் போதும்னு நினைக்கிறாரு. அது பத்துமா? எடப்பாடியுடைய மூவ் என்ன? ஏன்னா எடப்பாடி வேகம் எடுத்து விட்டார், அப்படி எடுத்து விட்டார், இப்படி எடுத்து விட்டார் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. நம்மளும் சொன்னோம் கண்டிப்பாக பிஜேபி திட்டுவாருன்னு. தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயமும் பண்ண மாட்டார். அவர் திமுகவுக்கோ பிஜேபிக்கோ, குறிப்பாக பிஜேபிக்கு பயந்துட்டு இருக்காருங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரெட்டலையை 19ஆம் தேதி எழுதி கொடுத்துட்டாங்க. யார்? நம்ம எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தேர்தல் ஆணையத்துக்கு ரிட்டன் மூலிமா எங்களுக்கு தான் உரிமைன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் 23ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கு எடப்பாடியோட வழக்கறிஞர்கள் போய் பேச போகிறாங்க. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெளிப்படையாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. அதானி விஷயத்தை அவர் பேசாதது, அதானி விஷயம் இன்னைக்கு எடப்பாடி பேசியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அம்பேத்கரை பற்றி இப்போ அமித்ஷா சொன்னதுக்கு பிறகும் அது ஜெயக்குமார் கருத்து அப்படின்ட்டார். அப்போ எல்லாருக்கும் நல்லா தெரியுது, தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக நீங்கள் அண்டர் கிரவுண்ட் டீலிங் சொல்லுங்கள், எந்த டீலிங் சொல்லுங்கள் பிஜேபியோட. அவங்க பிஜேபி எதுக்குறாங்கப்பா. முதலமைச்சர் பக்காவாக வெளிவெளின்னு எடுக்கிறார். ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருந்து வெளியில் எதுக்க மாட்டீங்களே. அப்படி என்ன பயம்? அமித்ஷா மேலே பிஜேபிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டீங்களே. சும்மா பொதுக்குழுன்னு ஒன்று போட்டிங்க. எதுக்கு அந்த பொதுக்குழு போட்டிங்க? பிஜேபி எடுத்து தீர்மானமே இல்லை. சும்மா ஒப்புக்கு சப்பானா ஒரு தீர்மானம் போட்டு இதான் என் கண்டனமா? அதிமுகவுடைய நிலைமை இன்றைக்கி என்ன? இப்போ வெளியில் கூட்டணி கட்சிகள் விசிகாலேருந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லேருந்து இவங்கெல்லாம் உங்களை எப்படி பார்ப்பாங்க? அதையும் தாண்டி இப்போ ரெட்டலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்னம் அப்படிங்கிறது இன்றைக்கி முக்கியம்தான். ஆனாலும் இன்றைக்கி சின்னத்தை வச்சு மட்டும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட முடியும்? நீங்கள் பிஜேபி எதுக்காத வரை தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்றும் வேலையே ஆகாதுங்க. அதையும் தாண்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எது பிரதான பேசப்படும்? திமுக எதிர்ப்பு. ரைட்டு, திமுக எதிர்ப்பு. திமுக அதிமுக தான் மக்கள் பார்ப்பாங்க. அதையும் சேர்த்து சிறுபான்மை மக்கள் என்ன பார்ப்பாங்க? பிஜேபிக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்கள் யார்? நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபியை திமுக எதிர்க்கவில்லை. உதயநிதி கரெக்டாக போய் டெல்லியில் போய் பார்க்குறாரு. பிரைம் மினிஸ்டர் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங்கே வர்றார். கலைஞரோட நினைவிடத்துக்கு போகிறார். அதுக்கு ஒரு லிங்க்கு. மக்கள் யோசிப்பாங்க, ஆமாங்க லிங்க் இருக்குங்க, பரவாயில்லைங்க, லிங்க் இருந்தாலும் இவர் திட்டுறாருங்க, நீங்கள் அதை கூட திட்ட மாட்டீங்களே. இவராவது குரல் கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி திமுக எம்பிக்கள் காங்கிரஸோடு தான் இருக்காங்கிறாங்க. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், திமுகவில் இருக்கக்கூடிய 2-3 முக்கியமானவங்க எம்பிக்களுக்கு பிஜேபியோட சேர்ந்து ஆசை எல்லாருக்கும் தெரியாது. அந்த ஒரு எம்பியோட பையன் கூட இங்கே அமைச்சராக இருக்கார். அவருக்கு பிஜேபியோட தான் சேரணும் ஆசை. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? பிஜேபியோட போனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலவரம் என்ன? போன தடவை பிஜேபி வச்ச டிமாண்ட் என்ன எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, காங்கிரஸுக்கு மட்டும் சீட்டை கம்மியாக கொடுங்க, 10 சீட்டு கொடுக்கக்கூடாது. அதையும் தாண்டி இங்கே இருக்க திமுக கொடுத்தது. திமுக என்னங்க இன்னொன்று, நீங்கள் அந்த அளவுக்கு ஈஸியாக திமுகவை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிட முடியாது. நம்ம தொடர்ந்து சொல்லுவோம், திமுக மேலே 1000 குறை இருக்கலாம், இருக்குது, நமக்கு இருக்குது. திமுக மேலே 1000 குறை இருக்குது. முதலமைச்சர் மட்டும் ஓடி ஆடி நிறையா வேலை செய்கிறாருப்பா. நிறைய அமைச்சர்களுக்குள்ள சண்டை, நிர்வாகிகளுக்கு உள்ள சண்டை, அதிகாரிகள் பேச்சை கேட்க மாட்டுறாங்க, முதலமைச்சருக்கு நிறைய தகவல்கள் போக மாட்டேது, நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும். இப்போ ஈரோடுக்கு போய் அங்கே ஒரு நல்ல திட்டம், அங்கே திட்டம், ஏதோ ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறது. பிஜேபிக்கு எதிராக உடனடியாக கண்டனம். நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோட மூவ்மெண்ட்டை பாருங்கள். ஒரு பக்கம் தேர்தல் வேகப்படுத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ கூப்பிட்டு முதலமைச்சர் இன்னைக்கு கூட பேசுகிறார், நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறார். 200 இலக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? விஜய் முதல்ல ஒரு மாநாடு போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. பண்ணுவாரா இல்லையா நமக்கு தெரியல, இதுவரை இல்லை. அதிமுக எந்த விஷயத்துக்குமே நீங்கள் கருத்து சொல்லாமல் விடியா திமுக ஆச்சுங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டில் காலம் தள்ள முடியுமா? அப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே நம்ம மக்கள் வச்சுருக்க ஹோப் அப்படியே அவரே கெடுத்துட்டாரு. நம்ம தொடர்ந்து நிறையா பதிவில் சொல்லியிருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன விஷயம் வருது? 23ஆம் தேதி நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க அதிமுக வழக்கறிஞர்களை. சரி, ஒருவேளை ரெட்டலை இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்? உச்சநீதிமன்றம் போவார். ரைட், நீங்கள் சொல்கிறது ரைட்டு. உச்சநீதிமன்றம் போய் கேஸ் எப்போ முடியும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். உச்சநீதிமன்றம் அப்போ யாரோட தயவு வேணும்? பிஜேபியோட தயவு வேணும். அதையும் தாண்டி இன்றைக்கி ஃபண்டு இறக்கக்கூடிய நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா பிஜேபியோடய இருந்திருக்கலாம். இப்போ சாதாரணமாக நம்ம பேசுகிறவங்க கூட போன தடவை பிஜேபியோட தான் சார் நின்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 70 சீட்டு ஜெயிக்கலையா சட்டமன்றத்தில்,
அதனால் பிஜேபி இருந்தால் கொங்கு மண்டலத்திலாம் கொஞ்சம் ஜெயிக்கலாம். பிஜேபி, எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் பெரிய கூட்டணி. கரெக்ட், இவங்க சொல்கிறது பெரிய கூட்டணி தான். எடப்பாடி தான் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, இல்லைப்பா நான் பிஜேபியுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை. இவ்வளோ தூரம் சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் பிஜேபியும் எதுக்க மாட்டேன், ஆனால் அவங்களோட கூட்டணியை வச்சுக்க மாட்டேன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்றா கூட்டணி வைங்க, இல்லைன்னா திட்டுங்க. ரெண்டும் மண்ணில்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி மக்களை போய் சந்திப்பீங்க? வரக்கூடிய தேர்தலில் உங்களை மதித்து வரக்கூடியவர்கள் யார்? சரி ரைட், இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்களே விஜய் வருவார். ரைட், விஜய் வராருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் பாசிச பாஜகங்கிறாங்க. நீங்கள் இந்த பாசிசம்லேயே சொல்ல மாட்டீங்களே, அப்போ விஜய் உங்களை எப்படி நம்புவார்? வெளியில் நான் விஜய்க்கு வைக்க பேர் என்ன, என்னங்க அவர் இந்த பிஜேபியோட பி டீம், அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்காது உங்களோட அவர் யோசிக்க மாட்டார். உங்களோட வரவங்களையும் உங்களுக்கு அச்சப்படுத்தீங்க. நம்ம தொடர்ந்து அதான் சொல்கிறோம், எடப்பாடியா விஜய், ஏன்னா விஜயே பரவாயில்லைங்கிறோம் நம்ம, அவராது பாசிச பாஜக. நீங்கள் அந்த வார்த்தையே சொல்ல மாட்டீங்களே. இப்படி ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி, 2.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி, ஏன் பயப்படுறீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் நீங்கள் கிறிஸ்மஸ் விழாவுக்கும் இஸ்லாமிய விழாவுக்கும் போனால் மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இஸ்லாமியர்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் அண்ணாமலைலாம் ரொம்ப மோசமாக பேசுகிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அவர் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்காரு, மிரட்டுற மாதிரி பேசுகிறார். நீங்கள் கொஞ்சம் கூட கண்டிக்க மாட்டீங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுக்குழு ஆகட்டும், அதுக்கு பிறகு வந்ததாகட்டும், அதிமுக என்ன பக்கமாக என்ன ஒன்றிய அரசு எடுத்து போராட்டம் பண்ணியிருக்காங்க? எதுவுமே இல்லை. அப்போ அதிமுக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, பார்த்துக்கோங்க பிரச்சனை பண்ணாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனை? ஏற்கனவே டெண்டர் முறைகேடு வழக்குது, வேலுமணி தங்கமணி மேலெலாம் கேஸ் இருக்குது, நம்ம விஜயபாஸ்கர் மேலே கேஸ். விஜயபாஸ்கர் வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு, நட்டா வரைக்கும் போயிட்டுருக்காரு, அவர் வேறு ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்லி பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, ஓபிஎஸ், டிடிவி இவங்களை வச்சு நம்ம கட்சி நடத்த முடியாது. என்ன இருந்தாலும் எடப்பாடி தான் கட்சி இருக்குது, அவரை உள்ளே கொண்டு வருவோம், எடப்பாடி உள்ளே வாங்கங்கிறது பிஜேபியோட எண்ணம். எடப்பாடி ஏன் பயப்படுறாரு? பிஜேபியோட பிரச்சனை இல்லை அவருக்கு. என்ன பயன்னா, பிஜேபி கூட போனால் அண்ணாமலை இருக்கார். ஏற்கனவே டெல்லிக்கு அமித்ஷா கூப்பிட்டு போய் டக்குன்னு இன்னொரு ரூம்லேருந்து அண்ணாமலை உட்காந்துட்டார், எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் வெளியில் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அவர் எங்களை குடும்பத்தை கேவலமாக திட்டுவார், நாங்கள் அவரை குடும்பத்தை கேவலமாக திட்டுவோம், நாங்கள் ரொம்ப நண்பர்கள்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அந்த அளவுக்கு போயிடும். எடப்பாடி பயப்படுறது, கட்சியும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. நாளைக்கு அவங்க ஓபிஎஸ், டிடிவிலாம் உள்ளே கொண்டு தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டிடிவிலாம் ரொம்ப ஸ்மார்ட்டான அரசியல்வாதி, அவர் நேரம் சரியில்லை அப்படி இருக்கார். எடப்பாடி ஏகம் அவருக்கும் பெரிய டஃப் வரும். அப்போ எடப்பாடி பயப்படுறது என்ன, உள்ளே போனால் பிஜேபி நம்மளை ஒரு வழி பண்ணிடும், அப்போ இப்படியே ஒதுங்கி இருப்போம். அதனால தான் வெளில வருது. என்ன வேறு என்ன கொள்கை பிஜேபிக்கு? உங்களுக்கு என்ன கொள்கை முரண்பாடு வந்தது? போன சட்டமன்ற தேர்தல் வந்த கொள்கை மதவாதம் தெரியலையா? இப்போ தான் மதவாதம் தெரிஞ்சுதா? அதனால் அண்ணாமலை எல்லாம் இருக்கட்டுங்க. நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க எடப்பாடிக்கு அண்ணாமலையெல்லாம் அவருடைய பெரிய பயமே என்னென்னா, நம்ம போனோம்னா ஓபிஎஸ், டிடிவி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டு நம்மளை டம்மி ஆக்கிடுவாங்க, அது அவருக்கு பயம் இருக்குது. வெளியில் வந்ததுக்கப்புறம் பயம் என்னென்னா, அவர் என்ன நினச்சார், வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த தடவை பிஜேபி ஆட்சி வராதுன்னு நினச்சார். அவருடைய கெட்ட நேரம் பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. இப்போ வேலுமணி தங்கமணிலாம் அண்ணே பார்த்து பேசுங்கண்ணே. ஆனால் இவர் எடப்பாடி, நம்ம தொடர்ந்து இன்னொன்று சொல்லுவோம், எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக தான் இருக்கார், பிஜேபி கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு. ஆனால் நாட்கள் ஆக 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 டெவலப்பே ஆகலையே. டெவலப் ஆகாத போது யார் உங்களை நம்பி வருவா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியே உங்கள்கிட்ட வரத்துக்கு யோசிப்பீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை எடப்பாடி, மறுபடியும் சொல்கிறோம், எடப்பாடி அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்குதுங்க, மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனால் அதிமுக அப்படிங்கிற கட்சியோட இன்றைக்கி கூட்டணி சோவை எந்த கட்சி செயலாக இருக்கும்? எல்லாரும் சொல்கிற மாதிரி கடைசி நேரத்தில் நிறைய நடக்கலாம், அதை மாற்று கருத்தில் கடைசி நேரத்தில் ஏன்னா கடைசி நேரத்தில் கூட கூட்டணி முடிவாகும். கடைசி நேரத்தில் ஒருவேளை தாவாக்காவா, நம்ம அதிமுக, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இது சேர்ந்தா பெரிய அணி தான். ஆனால் நீங்கள் பிஜேபி எதுக்காத போது இது எப்படி சரியாக வரும்? விஜய் ஒரு கொள்கையில் இருக்கார், பிஜேபி பாசிசங்கிறாரு, ஐயா எதுப்பார், ஐயா இந்த பக்கம் கொண்டா எதுக்க ஆரம்பிச்சுடுவார். எடப்பாடி எதுப்பாரா? அப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் பிஜேபி எதுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? காக்கா உட்கார பழம்புலங்கிறது சில நேரத்தில் தாங்க நடக்கும். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் யாருமே நினைக்காத போது, அதாவது இந்திரா காந்தி அவர்கள் இறக்கும்போது பெரிய ஒரு மாற்றம் நடந்து ராஜீவ்காந்தி வந்தார். அதே மாதிரி ராஜீவ்காந்தி இறக்கும்போது திமுக வரவே இல்லை, ஃபுல்லாக ஜெயலலிதா வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய கோவம் எல்லை மீறி போய் ஜெயலலிதா வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மாவை தோக்கடிச்சாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி மக்களுடைய பெரும் கோபம் வரணும். அது இப்போ வந்துச்சானா இப்போ திமுக அகேன்ஸ்டாக வரல. திமுகவுடைய பலம் என்ன, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி பலம். அதையும் தாண்டி முதலமைச்சர் திமுகவுடைய பலம். திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எதிராக இன்னொருத்தர் இன்றைக்கி சொல்லுங்கள் யாராவது. விஜய் இன்னும் வரல,
இன்னும் கட்டமைப்பெல்லாம் மேம்படுத்தி அவர் என்ன ஏற்கனவே சொல்லி அமைதியாகிட்டார். அமைதியாக இருக்கக்கூடாது, அரசியலை வந்து காலாட்டிகிட்டே படுக்கணும். இந்த அளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடாது. ஏன் அவ்வளோ அமைதியாக இருக்காங்க நமக்கு தெரியல. நீங்கள் நல்லா வந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது. திமுகவுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை, பரவாயில்லப்பா. மறுபடியும் இன்னொன்று சொல்கிறோம், திமுக விஜயை பற்றி பேசாமல் இருந்தாலே திமுக ஜெயிக்குங்க. அவரை தேவையில்லாமல் நம்ம பேசி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஃபோட்டோ வெளியிடுறது இதெல்லாம் மக்கள் லைக் பண்ணுவோம். நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், திமுகவும் நிறையா தப்பு தான் பண்ணுது. தேவையில்லாமல் அவரை பற்றி அப்படியே விட்டுருணும். அவரே அடுத்து பேசட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். திமுக எதிரிகள் இருக்கிறார்களா? எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள். நாளைக்கு மறுபடியும் சொல்கிறோம், விஜய் நடைபயணம்லாம் போய் அவர் எந்த அளவுக்கு ஆதரவு வரப்போகுதுங்கிறது இன்னும் தெரில. இப்போதைக்கு திமுக வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க, விஜய் வந்து ஏதாவது கலைச்சி விட்டுருவாரோன்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் மறுக்கலாம் முடியாது. திமுக ஒரு அச்சம் இருக்குது. எடப்பாடியா விஜய் மேலே கொஞ்சம் கூடுதல் அச்சம் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு அரசியல் கட்சிக்கு இது தேவையானா கண்டிப்பாக தேவை. ஒரு அரசியல் கட்சி எல்லாத்தையும் அப்படி தான் பார்க்கணும். நாங்கள் ஜெயிச்சிருவோம் 200 இருமாப்புடன் திமுக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஸ்டாலின் என்ன யோசிப்பார், விஜயால் எந்தெந்த தொகுதி போகும். அப்படி தான் நினைக்கணும். நினைக்கக்கூடியதான் அரசியல் கட்சி. விஜய் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தப்பட நமக்கு தெரியல. அவர் வருவாருங்கிறாங்க. வந்தால் நல்லதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா திமுக எதிராக ஒரு எதிர்க்கட்சி வலுவாக இருக்க வேண்டும். திமுகக்கே நல்லது. அது எடப்பாடியான்னு கேட்டால் இப்போ இருக்க நிலைமையில் எடப்பாடியோட வருவார் நம்ம நினைக்கல. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போதும் திமுக தான் இருக்குது. நாளைக்கு காலம் மாறலாம். என்னென்னு 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷத்தில் நிறையா நடக்கலாம். ஏன்னா விஜய் வந்து அடுத்து அவருடைய அரசியல் நகர்வை எப்படி நடத்த போகிறாருன்னு தெரில. கட்டமைப்பை மேம்படுத்திட்டு பாத யாத்திரை போகிறோம், எல்லா ஊருக்கும் போகிறோங்கிறாரு. அப்படி ஒரு வேலை போனால் இம்பாக்ட் வருதா இல்லையான்னு அப்போ நம்ம பேசுவோம். இப்போது எடப்பாடி பழனிசாமி சைலண்டாக இருப்பது அவருடைய கட்சியை தாண்டி அவருக்கும் நல்லதில்லை, கட்சிக்கு நல்லதில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.